ஆங்கில புத்தாண்டு பலன். மேசராசிக்கு சிறப்பு கவனம் எந்தெந்த விஷயத்தில் தேவை, எந்த விஷயத்தில் யோகம், எந்த விஷயத்தில் தீமை, அதாவது திருமண வாழ்க்கையிலா, குடும்பத்திலா, இல்லாட்டி பொருளாதார நிலைமையிலா, நிதி மற்றும் தொழில், ஆரோக்கியம், கல்வி, எந்த கல்வி, காதல், சகலவற்றையும் பார்க்கலாம். எந்தெந்த விஷயத்தில் நன்மை தீமை ஏற்பட போகின்றது, உங்களுக்கு ஏற்பட போகும் கிரக பயிற்சிகளான குரு ராகுகேது பயிற்சி மற்றும் அதாவது 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி போன்றன இடம்பெற போகின்றது. அவற்றினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், அதில் மேசராசி தொடக்கம் மீனராசி வரைக்கும் பார்க்கலாம். தனித்தனியாக போட்டுக்கிறேன். அதாவது சனி பயிற்சி என்னென்னு, அதை சனி பயிற்சி ஏற்கனவே போட்டுட்டேன். குரு பயிற்சி மற்றதெல்லாம் நான் பேருந்து தொடர்ந்து போடுவேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் இதில் நான் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் மேசராசிக்காரர்களுக்கு இவற்றினால் என்ன பலன் ஏற்பட போகின்றது என்பதையும், புத்தாண்டு பலன் ஆங்கில புத்தாண்டு மேசராசிக்கு எப்படி என்பதையும் பார்க்கலாம். மேசராசி என்பவர்களே, உங்களுக்கு ஹேப்பி நியூ இயர், புத்தாண்டு சிறப்பாக அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு, மேசராசிக்கு என்ன பலன், என்ன பரிகாரம் செய்யலாம், உங்களுக்கு ஏற்பட போகும் நன்மை தீமை போன்றவற்றையும் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு மேசராசி முதல் ராசி மேசம். இது நெருப்பு உங்களின் ராசியாகும். அதன் ஆளும் தெய்வம் செவ்வாய். எனவே மேசராசிக்காரர்களுக்கு பொதுவான உறுதியான மற்றும் ஆரோக்கியமான இயல்புடையவர்கள். 2025ஆம் ஜனவரி 2ஆம் பாகத்தில், அதாவது 21 ஜனவரி 2025 முதல் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் வக்ர நிலையில் மாறுவர். புதன் புத்திசாலித்தனமான கிரகமாக கருதப்படுகின்றது. அத்தகைய சூழ்நிலையில் மிதுனத்தில் செவ்வாய் இருக்கும்போது நபர் தனது புத்திசாலித்தனத்தை கூர்மைப்படுத்த முடியும். குரு பகவான் அதிர்ஷ்டத்திற்கு காரணமான கிரகமாக கருதப்படுகின்றார். மற்றும் மேசம் வருட ராசி பலன். ஆண்டின் முதல் பகுதியில் ரிஷபத்தில் இருக்கும். அதன் பிறகு அது மே 15, 2025 அன்று மிதுன ராசியில் நுழைகின்றார் குரு பகவான். ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு மே 15, 2025 வரை உங்கள் 2ஆம் வீட்டில் அமர்வதால் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை தருவர். அதே சமயம் மார்ச் 2025 வரை சனி உங்கள் 11ஆம் வீட்டில் சாதகமாக இருப்பார். இதற்கு பிறகு மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மார்ச் 29 தேதி 9:41 PM 2025க்கு பிறகு 7:30 சனி தொடங்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் ஏற்றத்தாழ்வுகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் மற்ற எந்த கிரகம் உங்களுக்கு நல்லது செய்ய போகுது என்பதையெல்லாம் பார்க்கலாம் தொடர்ந்து இந்த வீடியோவை. சரியா? நிழல் கிரகம் என்று அழைக்கப்படும் ராகு மே 18, 2025 வரை கன்னிராசியில் மீனத்திலும் கேதுவிலும் இருப்பார். அதன் பிறகு ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் பேச்சியாகின்றார். நன்மை தரும் கிரகம் என்று அழைக்கப்படும் குரு உங்கள் வாழ்க்கையில் சரியான பாதையில் அழைத்துச் சென்று ஆன்மீக பாதையில் அழைத்துச் செல்லும். இப்போது நாம் முன்னேறி மேச ராசியின் வருட ராசி பலன் பற்றி தெரிந்து கொள்வோம். மேசராசிக்கான வருடராசி பலன் முதலாவது தொழிலை பார்க்கலாம். தொழிலை பார்க்கறதுக்கு முன் தொழில், குடும்ப வாழ்க்கை மற்றும் நிதி நிலைமை என்று சகலவற்றையும் பார்த்து கொள்வதற்கு முதல்ல இதுவரைக்கும் வீடியோங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அநேகமானவர் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் வீடியோக்குள்ள இருக்கு, கிளிக் பண்ணுங்க. சில பேருக்கு தெரியாதபடியே சொல்கிறேன். சோப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனுக்குள்ள வீடியோக்குள்ள அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்குள்ள ஓல் வெள்ளைக்கின கிளிக் பண்ண மூலம் நான் போட போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். சரியா?
சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ஓல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. அனைவரும் பயமுடன் தொடர்ந்து பாருங்கள் மேசராசி என்பவர்களை. உங்களுக்கான புத்தாண்டு பலன் எப்படி என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். அது வீடியோக்கள் இருக்கிற கமெண்ட் மூலம் ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம். தெளிவான கேள்விக்கு ஜாதகம் இல்லாட்டி கைரேகை சம்பந்தமாக தெளிவாக எழுதி கேட்கும் கேள்விக்கு மட்டும் இதில் ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம். உங்களை பற்றி உங்களின் பிரச்சனைகள் தீரவோ இல்லாண்ட உங்கள் ஜாதகம் போட்டு தாங்க போறீங்கன்னா ஜாதகத்தில் டேட் ஆஃப் பர்த், டைம் எல்லாம் உங்களோட பிளேஸ், நேம் எல்லாம் போட்டு ஒரு கேள்வி மட்டும் எழுதி கேட்கலாம். கணக்க கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன். 2-3 கேள்வி கேட்டா ஓகே. வடிவாக விரிவாக எல்லா உங்களை பற்றி கேட்கணுமென்றா முன்கூட்டியே காசு கட்டித்தான் இந்த வாட்ஸ்அப் மூலம் ஒன்லி, அதாவது இந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப் மூலம் ஒன்லி மெசேஜ் எழுதி முன்கூட்டி மெசேஜ் எழுதி நான் பதில் போடுவேன். போட்டா பிறகு முன்கூட்டி காசை கட்டினா பிறகு கேட்கலாம். இதில் இலவசமாக குமான் மூலம் இந்த வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல், வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனலுக்கு உங்களின் அன்பர்களே என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல் வெள்ளைங்களை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில். ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதில் நான் கைரேகை சம்பந்தமாக ஜாதகம், கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் மற்றும் மாதப்பலன், புத்தாண்டு பலன், கிரக பயிற்சி பலன்கள் எல்லாம் போட்டு வருகின்றேன். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்லேயும் உங்களுக்கு வீடியோவும் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த சேனலோட பேரை காம பண்ணி இந்த எண்ணத்தை பற்றி அறிந்து கொள்ள, இது சம்பந்தம் என்ன பற்றி ஏதாவது பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறோம் அதையும் எழுதி யூடியூபில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரி, எந்த சேனலில் பார்க்குறேன்டா இந்த சேனலோட பேரை தெளிநத்தன் பார்க்கலாம், இல்லாட்டி இந்த சேனலில் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து பாருங்கள். மேசராசிக்காரர்களுக்கு வருட ராசி பலன் தொழிலை பார்க்கலாம். முதல்ல 2025ஆம் ஆண்டு மேசராசியின் 2025 பிப்ரவரி வரை 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாக சனி உங்கள் 11ஆம் வீட்டில் பேச்சு ஆவதால் மேசராசிக்காரர்களின் தொழில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் செல்லும். அதாவது 2023 சனி பேச்சு 2025 வரைக்கும் உங்களுக்கு மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுத்திருப்பார் தொழிலில். மார்ச் மாதத்துக்கு பிறகு 7 சனி ஆரம்பிக்குது. சரியா? அது உங்களுக்கு சில பிரச்சனைகள், டென்ஷன்கள், சிக்கல்களை கொடுக்கும், மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். சனி உங்கள் 11ஆம் வீட்டில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு மேசராசிக்காரர்களின் தொழில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டு இருந்தது. மார்ச் மாதத்துக்கு பிறகு பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள். இந்த வீடு லாபம் மற்றும் ஆசைகள் நிறைவேறும். அதாவது மார்ச் மாதம் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் திருப்தி அடைவார்கள். ஆனால் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 9:41 இந்த 7 சனி தொடங்கும். நீங்கள் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில்துறையில் சனி பகவான் உங்கள் வேலையில் ஸ்திரத்தன்மையை வழங்குவார். ஆனால் ஏப்ரல் 2025க்கு பிறகு உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகமாகலாம். அதை நீங்கள் நிர்வகிப்பது மிகவும் கடினமாகிவிடும். மே 15, 2025 வரை சுபக்கிரகமான குரு உங்கள் 9ஆம் மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாக உங்கள் 2வது வீட்டில் இருக்கிற. அத்தகைய சூழ்நிலையில் பணம் சம்பாதிக்கும் பார்வையில் இந்த நேரம் நன்றாக இருக்கும். அது மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 2வது வீட்டில் இருக்கின்ற அத்தகைய சூழ்நிலையில் பணம் சம்பாதிக்கும் பார்வையில் இந்த நேரம் நன்றாக இருக்கும். அதே சமயம் ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 11, 2025 வரையிலான காலகட்டத்தில் சனி வக்ர நிலையில் இருக்கும். இந்த ஜாதகக்காரர்கள் தங்கள் வேலையில் கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். அதாவது மேசராசிக்கார அன்பர்களே, உங்கள் வேலையில் கவனமாக வேலை செய்யுங்கள். நீங்கள் சோம்பலாக இருக்கலாம். மேச வருட ராசி பலன். சனியின் வக்ர நிலையின் போது
அதாவது நவம்பர் 11, அதாவது ஜூலை 13 முதல் நவம்பர் 11 வரைக்கும் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் செயற்பட வேண்டிய நேரமாகும் அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்காவிடில் பல பிரச்சனைகள், சிக்கல்கள், எதிரிகள், தொல்லைகள், பிரச்சனைகளில் மாட்டுப்படுவீர்கள். உங்கள் வேலைக்கு பிரச்சனை வரலாம். சனியின் வக்ர நிலையின் போது நீங்கள் குழப்பமான நிலையில் இருப்பதாக தோன்றலாம். இதன் காரணமாக நீங்கள் மெதுவாக முடிவுகளை பெறலாம். மேசராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கையை பார்க்கலாம். மேசம் மே மாதம் 15ஆம் தேதி 2025 வரை உங்கள் சந்திரனின் 2ஆம் வீட்டில் குரு இருப்பதால் மேச ராசிக்கு வருட ராசி பலன் 2025 ஆண்டின் முதல் கட்டத்தில் மேசராசிக்காரருக்கு பணப்புழக்கம் சீராக இருக்கும். மே மாதம் வரைக்கும் பணப்புழக்கம் இருக்கும். குரு உங்கள் 3ஆவது வீட்டில் நுழையும் போது உங்கள் செலவுகள் அதிகரிப்பதை காணலாம். அத்தகைய சூழ்நிலையில், அதாவது மே மாதம் 15க்கு பிறகு செலவுகள் அதிகரிக்கும். ஏற்கனவே மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு இளரச்சனி ஆரம்பிக்கு செலவு ஸ்தானத்தை கொடுக்க தொடங்கியிருப்பார். ஆனால் இந்த குரு பகவான் அதை தடுத்து கொண்டிருந்தார். அது மே 15க்கு பிறகு உங்களுக்கு செலவு ஸ்தானம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் திட்டம் போட்டு செயல்பட வேண்டும். செலவழிக்கும் போது கவனமாக இருக்கும். தேவையில்லாமல் செலவழிக்காதீர்கள். குரு உங்கள் 3ஆவது வீட்டில் நுழையும் போது உங்கள் செலவுகள் அதிகரிப்பதை காணலாம். அத்தகைய சூழ்நிலையில் மே 15க்கு பிறகு இந்த செலவினங்களை சந்திப்பது உங்களுக்கு கடினமான சவாலாக இருக்கும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காரணமாக உங்களால் சேமிக்க முடியாமல் போகலாம். ஏழரைச்சனி மேசராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். அதை நீங்கள் கையாள முடியாது. உங்கள் ஜாதகத்தையும் பார்த்து முடிவெடுக்கவும். ஜாதகத்தில் இருக்கும் திசை மற்றும் கிரகப்பே நிலைமைகளை பொறுத்து மாறுபடும் பலன். மேசராசிக்கான கல்வியை பார்க்கலாம். ஏப்ரல் 2025 வரை உங்கள் 11ஆவது வீட்டில் சனி பகவான், அதாவது மார்ச் 29 வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருந்து மேசராசி மாணவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு முதல் பகுதியில் சிறப்பாக இருக்கும். அதாவது குருவும் மே 15 வரைக்கும் பிரச்சனை இல்லைன்றபடியே சிறப்பாக இருக்கும். பேர்ந்து அதாவது ஏப்ரல்ல இருந்து மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி ஏழரைச்சனியும் தொடங்குது. மே 15க்கு பிறகு குருபெயர்ச்சியும் சேர்ந்து உங்களுக்கு அதிக தடைகளை கல்வியில் வழங்கப் போகின்றார். நீங்கள் மிகவும் கடினமாகவும் விடாமுயற்சியுடன் கல்வியை பயில வேண்டிய நிலைமை மேசராசி மாணவர்களே, எல்லாருடைய கல்வியை இடைநிறுத்த வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுவிடும். ஆகவே பெற்றோர்களே, மேசராசி மாணவர்கள் உங்களுக்கு பிள்ளைகளாக இருந்தால் ஊக்கத்தை கொடுங்கள், பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுங்கள். உங்கள் முயற்சியும் மாணவர்களின் முயற்சியும் அவர்களின் மனதில் வளர்க்கப்படும் நம்பிக்கையும் அவர்கள் தொடர்ந்து கல்வியை கற்றுக்கொள்ள பரிகாரங்கள் சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். மாற்றத்துக்கு பிறகு மேசராசி மாணவருக்கு ஆனால் சனி பகவான் முதலே 6 மாதத்துக்கு முதலே தாக்கத்தை கொடுத்து, அதாவது போய் வந்து கொண்டிருப்பார். ஆகவே இப்போதே சனிக்கான பரிகாரங்களை செய்வது நல்ல. சரியோ? குருவுக்கு மே 15க்கு பிறகு செய்து கொள்ளலாம். மே மாதம் தொடங்கின பிறகு மேசராசி மாணவர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் முதல் பகுதி சிறப்பாக இருக்கும். இந்த சனியின் இருப்பு கல்வித்துறையில் உங்கள் மரியாதையை அதிகரிக்க செய்யும். மேசராசிக்காரர்களுக்கு மேசம் வருட ராசி பலன் ஆண்டின் தாங்கள் படிப்பை மிகுந்த நேர்மையுடன் அர்ப்பணிப்புடன் தொடர்வதை காணலாம். ஆனால் ஏப்ரல், அதாவது 2025க்கு பிறகு ஏழரைச்சனி தாக்கம் எப்போது தொடங்கும்? அது உங்கள் படிப்பில் சிக்கல்களை உருவாக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கல்வியில் வீழ்ச்சியை காணலாம். குருவின் நிலை ஏப்ரல் 2025 வரை, அதாவது குருவின் நிலைமை மே 15க்கு பிறகு படிப்புக்கு சாதகமாக, மே 15 வரைக்கும் படிப்புக்கு சாதகமாக இருக்கும். மார்ச் மாதம் வரை
சனி பகவான் உங்களின் 11வது வீட்டில் இது நீடிப்பதால் 29ஆம் தேதி வரைக்கும் உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் ஏப்ரல் 2025க்கு முன் இந்த திசையில் நடவடிக்கைகள் எடுக்கலாம். சரி, குடும்ப வாழ்க்கை மேசராசிக்கு காரர்களின் குடும்ப வாழ்க்கை ஏப்ரல் 2025 வரை, அதாவது மே 15 குரு பேச்சு ஏப்ரல்ல இருந்தன்றது, அதாவது 29ஆம் தேதி என்றபடிய 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 சனி பேச்சு நடைபெறும். நடந்து 7.5 சனி ஆரம்பிக்கும். அந்த 7.5 சனி ஆரம்பிக்கிற வரைக்கும் சிறப்பாக இருக்கும் இது குடும்ப வாழ்க்கை. ஏனெனில் இந்த காலகட்டத்தில் சனிக்கிரகம் உங்கள் 11ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் நிரப்பும். உங்களுக்கு ஜாதகமும் நன்றாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருப்பீர்கள். மேச வருட ராசி பலன் குரு பகவானும் அனுகூலமான நிலையில் இருப்ப உங்கள் 7.5 சனி மார்ச் 29ஆம் தேதி 2025 முதல் தொடங்கும் என்று நாங்கள் உங்களிடம் கூறியுள்ளோம். ஏற்கனவே சனி பயிற்சியை போட்டிருக்கின்றனர். இதன் விளைவாக குடும்ப சூழலில் மன அழுத்தம், சனி பயிற்சியால் மன அழுத்தமாக இருக்கக்கூடும் என்பதால் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் பொறுமையாக இருக்க விட்டு கொடுத்து செல்ல அறிவுறுத்தப்படுகிறீர்கள். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பரஸ்பர புரிதல் இல்லாததால் உறுப்பினர்களுடைய கருத்து வேறுபாடுகள் அல்லது கருத்து வேறுபாடுகளால் பிரச்சனைகள், பிரிவுகள், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் மோசமான நிலைக்கு கொண்டு போய்விடும். குடும்ப சூழ்நிலையில் பதட்டம் மற்றும் தவறான புரிதல்கள் நிறைந்ததாக இருக்கலாம். மேசராசி என்பவர்களே, குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்கலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கை மேசராசிக்காரர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பார்க்கலாம். மேசம் வருட ராசி பலன் 2025 படி மேசராசிக்காரர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சிறப்பானதாக இருக்கும். இது மார்ச் மாதம் 7.5 சனி 29ஆம் தேதி மாறுற வரைக்கும் சரி. அதே நேரத்தில் மே மாதம் 15ஆம் தேதி மாதத்திற்கு பிறகு குருவின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதாவது ஏப்ரல் தொடக்கமும் 29ஆம் தேதிக்கு மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகும் சனி பயிற்சி 7.5 சனியினாலும் மே 15க்கு பிறகு குருவினாலும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு முதல் சிறப்பான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். குருவின் நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் அதாவது மார்ச் 25 வரையிலான காலம் உங்கள் மீது அன்பு நிறைந்ததாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் காதல் மற்றும் ஈர்ப்பு காணலாம். ஆனால் மார்ச்சுக்கு பிறகு இந்த அன்பு குறையும், காதல் மற்றும் ஈர்ப்பு காணாமல் போகலாம். அத்தகைய சூழ்நிலையில் உறவில் அன்பை பேணுவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். இருப்பினும் திருமணம் செய்ய விரும்பும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு மே 2025க்கு பிறகு அவ்வாறு செய்வதை தவிர்க்கும். இல்லையெனில் உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே பரஸ்பர புரிதல் குறைபாடு இருக்கலாம். ஜாதக பொருத்தத்தை இலவசமாக பார்ப்பதற்கு மெசேஜ் பண்ணி பார்க்கலாம். இந்த கொமாண்ட் மூலம் எழுதி வீடியோக்கில் இருக்கிற கொமாண்டில் எழுதி கேளுங்கள். என்ற ஃபோன் நம்பரில் முன்கூட்டிய காசு கட்டித்தான் கேட்கணும். அதுவும் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் போட்டு கேளுங்க. எனக்கு நேரம் இல்லை என்பதனா. சரி, மேசராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பிறகு ஓரளவுக்கு பிரச்சனைகளையும் மே மாதம் 15க்கு பிறகு முழுமையான பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்நோக்க போறீர்கள். மேசராசிக்காரருக்கு ஆரோக்கியத்தை பார்ப்போம். ஆரோக்கியத்துக்கு முதல் உங்கள் ஆரோக்கியங்கிறதுக்கு காரணமே கணவன் மனைவிக்கு இடையிலான ஒற்றுமையின்மை குறைதல், சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் வரப்போவதா. மேசராசிக்காரர்களின் ஜாதகம் நன்றாக இருந்தால், கிரக பேச்சு அதாவது திசைகள் பலன்கள் நன்றாக இருந்தால் உங்களின் பலன் மாறுபடும். மேசராசிக்காரர்களின் ஆரோக்கியத்தை பார்க்கலாம். ஆரோக்கியம் 7.5 சனி தொடங்கும் போது மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு 2025 ஆரோக்கியம் அதற்கு முன் மேன்மையாக இருக்கும். மேச வருட ராசி பலன்
தெரியும். மேசராசிக்காரர்கள் மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுத்தும். 7 பிரச்சனை உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். இதன் காரணமாக உங்கள் கால்களில் வலிகளை, வயிற்று வலி, அல்சர் போன்ற பிரச்சனைகள், பிரஷர் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு செலவுகளை ஏற்படுத்தும். உடனே மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளும். ஏப்ரல் 2025 இருந்து சிறந்த பலன்களை பெற உங்கள் மனதை கடவுளிடம் ஒருமுகப்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். மேசராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மார்ச் மாத பிறகு ஓரளவு ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மே 15 குரு பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு குரு பகவானின் சப்போர்ட்டும் இல்லாமல் போவதால் ஆரோக்கியத்தில், குடும்ப வாழ்க்கையில், தொழிலில் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். பரிகாரம் தினமும் துர்கா சாலிசா பாராயணம் செய்யவும் மேசராசி என்பர்களே. இது முடியாவிட்டால் செவ்வாய்க்கிழமை அன்று துர்கா சாலிசாவை பாராயணம் செய்து நல்ல பலன் கிடைக்கும். எல்லாவற்றில் செவ்வாய்க்கிழமை ராகு கிரகத்துக்கு யாகம் செய்யுங்கள். ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு நெய் தீபம் போடவும். ஓம் பைரவாய நம என்று தினமும் 21 முறை சொல்லுங்கள் மேசராசி அன்பர்களே. ஓம் பைரவாய நம, ஓம் பைரவாய நம, ஓம் பைரவாய நம, ஓம் பைரவாய நம என்று 21 முறை சொல்லவும். ஓம் பைரவாய நம விளங்காடி திரும்ப போட்டு கேளுங்கள். உங்களின் ராசியின் மேசராசியின் படி உங்களுக்கு மிகவும் துல்லியமான ஒன்றை இந்த வீடியோ முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஆகவே மேசராசி என்பவர்களே, மார்ச்க்கு பிறகு ஓரளவுக்கு தாக்கம் ஏற்பட்டாலும் குரு பகவான் உங்களுக்கு உதவியாக இருந்தவர். மே 15க்கு பிறகு குருவினாலும் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்குவீர்கள். ஆகவே மிகவும் கவனமாக இருங்கள் மேசராசி என்பவர்கள். அடுத்ததாக ரிஷபராசிக்கு